சிவாஜியோட பெரிய பலம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கேமராவில் தான் அவர் நடிப்பார் வழியா, சொந்த வாழ்க்கையில நேரடியாக பட்டவர்த்தனமா போட்டு உடைச்சிருவாரு. உங்களை எவ்வளவு தூரம் வந்து நேரடியாக உங்களை விமர்சிக்க முடியுமோ அதை அப்படியே ஜாலியா சொல்லி நேர முகத்துக்கு நேராக சொல்லுவார். இவர் போய் அது மாதிரி முதல்ல சிவாஜி கணேசனை சந்திச்சு, நான் ஒரு நடிகனாக உங்களை மாதிரி, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், உங்களை மாதிரி ஒரு நடிகன் ஆகணும்னு சொல்லும் போது அவர் பீக்கில் இருக்காரு. அப்படி ஒரு கடுப்புல இவர் சொன்னவனே அவருக்கு கொஞ்சம் அவரால் ஏத்துக்க முடியல. அவர் ஒரே வார்த்தை தான் கேட்டாரா, பாரதி ராஜா நல்லா நடிப்பார். நான் அன்னைக்கு சந்திக்கும் பொழுது, கடைசியா அந்த சந்திப்பு நடக்கும் பொழுது ரொம்ப ஒரு சிவாஜியை போலவே நடிச்சு காமிச்சார். எங்க அந்த அறையில இருக்கக்கூடிய நண்பர்கள், என் கூட வந்தவங்க அத்தனையுமே தரையில புரண்டு சிரிக்கிறாங்க. ஏன்னா சிவாஜி எப்படி நடிப்பாரோ அப்படியே நடிச்சார். நான் கேட்டேன், இந்த முதல் மரியாதை படம் முதல் நாள் ஷூட்டிங் எப்படி இருந்தது அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டேன். அப்ப அவர் சொன்னாரு, பூங்காற்று திரும்புமா அந்த பாட்டை பாடுறாரு. இது வந்து சிவாஜி ஸ்டைல்ல பாடுறாரு. சிவாஜிக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குல்ல, அதுல பாடுறாரு. எப்படி பாடுறாருன்னா, அவர் அந்த முகத்தையும் கண்ணையும் ஆட் பண்றாரு. அப்ப பாரதி ராஜா என்ன சொல்லியிருக்கா, இல்லை சார் இது இப்படி நடிக்கக்கூடாது. அப்புறம் என்னப்பா இது என்ன அதே மாதிரி நடிக்கக்கூடாதா, நான் ஒரு 30-40 வருஷமா அப்படிதான் ஏன் நடிக்கிறேன் அப்படின்னு. இல்லை சார், இது வரைக்கும் யாரும் முகத்துக்கு நேரம் அப்படி சொல்லியிருக்க சொன்னதே கிடையாது. பாரதி ராஜாட்ட இவர் சொல்றாரு, இல்லை எனக்கு இந்த இமோஷனல் இல்லை. அப்படின்னா அவன் என்ன பண்ணும், திரும்புமா அப்படிங்கிறாரு. ட்ரால் இப்படி போகுது. அப்ப இவர் என்ன சொல்றாரு, அன்னைக்கு சிவாஜி வச்சு இந்த விக்கு இவங்க சொன்ன விக்கு இல்லை. ஏன்னா அவர் எப்பயுமே அவர் ஒரு விக்கு வந்து சிவாஜிக்கு ஒரு பெரிய அவர் தலையை விட பெரிய விக்கு ஒன்று வச்சிருப்பாரு. அதுக்கு பாரதி ராஜா என்கிட்ட சொன்னது என்னன்னா, அவரோட பாஷையிலே சொன்னோம்னா, லாரி கிளீனர் இருக்காங்கல்ல, அவங்க பல ஆண்டுகளா தலையை சீவாமலே ஒரு கூண்டு மாதிரி இருக்கும்ல, அப்படி ஒரு லாரி கிளீனர் மாதிரி ஒரு தலையில ஒரு விக்கி வச்சிருந்தாரு அப்படின்னு பாரதி ராஜா என்கிட்ட சொன்னாரு. அந்த விக்கி எனக்கு பிடிக்கல. அந்த படம் ஷூட்டிங் நடக்கும் போதெல்லாம் சிவாஜி அந்த ஸ்பாட்ல என்ன சொல்றாருன்னா, என்னப்பா எடுக்கிறானோ இப்படி ஏதோ கேமரா இவர் உட்காந்துருவாரு சார், பூங்காற்று திரும்புமா அப்படின்னா ட்ராலி அப்படியே போகும். இவருக்கு வேலையில என்ன நடிக்க முடியும், நீங்க அவர் புருவத்தை உரட்டணும், அப்படி இது பண்ணணும், எல்லாமே செய்யணும்ல. முகங்கள் முழுவதுமாக நடிச்சாதான் அவர் நடிப்புன்னு நினைக்கிறாரு. இவர் சும்மா உட்காந்து அந்த காத்து அடிக்குதுல்ல, அந்த முடி லேசா பறக்கும், அந்த ஏரிக்கரையில அந்த காத்து தான் நடிக்கும் இவருக்கு பதிலா. சிவாஜி நடிக்க மாட்டாரு. சிவாஜி காதுக்கு வந்து நீங்க தூக்க போறீங்கன்னு செய்தி போயிடுச்சு. ரூம் அந்த ரூம் இந்த ரூம் தான், செய்தி போயிடுச்சு, நீங்க போய் பார்த்து பேசிடுங்கண்ணே அப்படின்னு சொன்னோடனே ஒரு திரும்ப போயிட்டு உட்காந்து பேசும்பொழுது மீன் வறுக்கிறாங்க, சரக்கு சாப்பிட்றாரு. மறுநாளும் வேலை நடக்குது, நல்லா சாப்பிடுவார் சிவாஜி. சரக்கையும் மீனையும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவர்கிட்ட சொல்றாரு, என்னப்பா அண்ணனையே தூக்க போறியாமே அப்படின்னு நடிச்சு காட்டுறாரு. இல்லைண்ணே, சிவாஜி அவர்கள் சாதாரணமாக பேசும்போது கூட அப்படிதான் பேசுவார். ஓகே, அப்படிதான் அண்ணனையே தூக்க போறியாமே அப்படிங்கிறாராம். இவர் வந்து இல்லைண்ணே அப்படி கிடையாது, நான் தூக்கல. சிவாஜி நானு என்னையுமே தூக்கிடுவியா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் கடற்கரை அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். சமீபத்தில் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் மறைந்தது தான் சினிமா மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுக்கே பலருக்கும் ஒரு மிகப்பெரிய வழியை ஏற்படுத்தியிருக்கும். அவர் செய்த சாதனைகள் அவ்வளோ இருக்கு. சினிமாவில் அவருக்கு பேசினா நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கலாம். நீங்களும் பார்த்தீங்கன்னா முகநூலில் நீங்கள் ஒரு பதிவு போட்டிருந்தீங்க. கடைசியாக நான் அவர் எடுத்த பேட்டி கிட்டத்தட்ட 7 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் பேசிகிட்டு இருந்தோம். கடைசியான பேட்டியை பற்றி நீங்கள் நினைவு கூர்ந்தீங்க. உங்களோட 25 ஆண்டுகால அனுபவத்தில் பல முறை அவரை பேட்டி கண்டிருப்பீங்க. முதல் பேட்டி எங்கே எடுத்தீங்க, எப்போ எடுத்தீங்க, அது நினைவு இருக்குது? அதுலேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமாம் சார். ஆக்சுவலாக நான் ஒரு பாரதி ராஜாங்கிற இந்த சினிமாவுக்கு வருவோம், ஒரு பத்திரிகையாளர் ஆகும் அப்படிலாம் எந்த மாதிரியான திட்டமிடலும் இல்லை. ஆனால் என்னுடைய பால்யத்தில் நான் ரொம்ப சின்ன வயசில் இருக்கும்போது ஸ்கூல் டேஸ், ஹாலிடேஸ் அந்த டைமில் தான் எனக்கு நல்ல மெமரி இருக்குது. நானே அதை எழுதியிருக்கேன். நான் ஒரு ஸ்கூல் ஹாலிடேஸ் மெமரியில் தான் அந்த முதல் மரியாதைங்கிற ஒரு படத்தை முதல்ல பார்த்தேன். ஆனால் நான் அதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் பார்த்துருந்தாலும் அந்த படம் வந்து ரொம்ப மனசை பாதிக்கக்கூடிய ஒரே ஒரு சம்பவம் வந்து வாழ்நாள் முழுவதும் அந்த சம்பவம் அப்படியே உள்ளுக்குள்ளே இருந்தது. அதில் இந்த முதல் மரியாதையில் சிவாஜி நடித்தாரு நமக்கு தெரியாது, அப்போல்லாம் பெரிய லெவலுக்கு நம்ம நாலேஜ் இல்லை. ஆனால் நமக்கு அந்த ஒரு காட்சி வந்து ரொம்ப மனசத்தை தைக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு காட்சியில் என்னென்னா, அந்த ஒரு பொண்ணு ரேப்பிங் சீனில் வந்து ஒரு காலை கடித்து கெட்ட வரலையே எடுத்துருவா. அந்த சீன் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன வயசுலேயே எனக்கு தெரிஞ்சு சினிமாவில் அப்படி ஒரு காட்சியை நான் முன்னாலேயும் சரி பின்னாலேயும் சரி இப்போ வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை.
இந்த காலை கட்டவரில் கடிச்சிருவோம். அதுதான் ஒரு அடையாளமாக இருக்கும். அந்த குற்றவாளியை வந்து கற்பழிச்சவன் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான எவிடன்ஸே அந்த கால் இல்லாதவன், அந்த கட்டவரல் இல்லாத யார் நபரோ அவன் தான் குற்றவாளிங்கிறது தான் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரே எவிடன்ஸ். இது என் மனசுக்குள்ளே அப்படியே கடந்துகிட்டே இருந்தது. நான் அப்புறம் வளர்ந்து வந்த பிற்பாடு நான் சினிமா பற்றிலாம் எழுதி சினிமா ரிப்போர்ட்டர் ஆகி நான் சினிமாவுக்கு வந்து அவரை வந்து ஒரு ரிப்போர்ட்டராக, அவர் ஆடியோ ஃபங்க்ஷனில் பேசுவார், ஒரு வேறு ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சிகளில் பேசுவார், பொது நிகழ்ச்சியில் ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் ஆடியோ ஃபங்க்ஷன் இப்போ இருக்கிற மாதிரிலாம் இல்லாமல் அப்போ இருக்க ஆடியோ ஃபங்க்ஷன்லாம் ரொம்ப ஒரு கிராண்டாக நடக்கும், நிறைய நடக்கும், கண்டென்ட் நிறைய கிடைக்கும். அதனால் ஆடியோ ஃபங்க்ஷனில் கிடைக்கிற கண்டென்ட்டே ரொம்ப அப்போல்லாம் யூடியூப்லாம் இல்லாத காரணனால அதுவே மட்டும்தான். ஆமாம், பிரிண்ட் மட்டும்தான். அதனால் அதுவே உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்திகளில் ஒரு வாரத்துக்கு தாங்க செய்திகள்லாம் இருக்கும். அப்படி தான் நான் அவரை முதல்ல தூரக்கிருந்து பார்த்து நான் பழக ஆரம்பித்து அவரோட எனக்கு ரொம்ப நட்பாக வந்து 2002க்கு அப்புறம் அவரை வந்து சந்தித்து பேட்டி எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு வந்தது. அது மாதிரி நான் தொடர்ந்து பொங்கல் வந்ததுன்னா சரி, தீபாவளி வந்ததுன்னா சரி, ஒரு நல்லது ஒரு விஷயம், கவர் ஸ்டோரி அப்படின்னா எதனா ஒரு இஷ்யூ வரும், காவேரி நீர் பிரச்சனை, வேறு ஏதாச்சும் ஒரு இலங்கை பிரச்சனை, எதுலேயுமே பாரதி ராஜா வந்து ஒரு ஸ்டாராக இருப்பார். அவர் மீட்டிங்கில் வந்து பேச போகிறாருன்னா ஒரு 20 இயக்குனர்கள், 40 நடிகர்கள், ஒரு 15 நடிகைகள் பேசின பிற்பாடு கூட பாரதி ராஜா தனிச்சு தெரிவார். அப்போ அவர்கிட்ட அவ்வளோ கண்டென்ட் இருக்கு. இவ்வளோ பேர் பேசிட்டாங்க, இனிமேல் பாரதி ராஜா என்ன சொல்ல போறாருங்கிற கவலையே இருக்காது, அப்படி பேசுவார். அப்படிதான் நான் அவரை வந்து முதல்ல அட்மையர் பண்ணும் போது எனக்கு வந்து அவர் மேலே ரொம்ப அந்த படங்கள் மேலே எனக்கு பெரிய கிரேஸ் இருந்ததுனாலும், ஆனால் என்னோட இருக்கக்கூடிய நல்ல பழக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நேரில் பார்க்கும்போது அவங்க வியக்க மாட்டேன், மனசுக்குள்ளே இருக்கும், அவங்கள வியக்க மாட்டேன், ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு இது இருக்கும். அதனால் எனக்கு பாரதி ராஜாவோட சந்தித்த நாள்லேருந்து நிறைய பேர் அவரை அப்பான்னு கூப்பிடுவாங்க, நான் கூட அவர் அப்பான்னு தான் கூப்பிடுவேன். அதனால் அப்படி ஒரு பாண்டிங் தான் எனக்கு அவருக்குள்ளே ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நான் நினைக்கிற நேரம்லாம் அவர் ஆஃபீஸ்க்கு போவேன். அவர் நினைக்கிற நேரம்லாம் அவரை போய் ஏதாச்சும் ஒரு பேட்டிக்காக 2 நாள் முன்னால் சொன்னோம்னா திடீர்னு ஒரு டைம் சொல்லுவார், நம்ம போகலாம். இல்லைன்னா நேரடியாக ஆஃபீஸ்லேயே கேட்டுட்டு இருந்தாருன்னா அப்பயே பேசக்கூட ஆரம்பிப்பார். நம்ம போய் ஒரு பேட்டிக்காக அனுமதி, இப்போலாம் செல்ஃபோன் இல்லாத காலம், அப்போ நேராக ஆஃபீஸ்க்கு லேண்ட்லைன் பேசுவோம். அப்போ போய் ஆஃபீஸ்லேயே நேரடியாக கேட்டலான்னு போனோம்னா நம்ம ஆஃபீஸில் இருக்கும்போது உள்ளே இருக்காங்கன்னா வெயிட் பண்ணோடனே கூப்பிடுவார், எப்போ வச்சுக்கலாம் பேட்டி அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, ஏன் இப்போ எங்கேயே வெளில போறியான்னு கேட்பாரு. இல்லையே அப்படிம்பா, பேசுவோம் அப்படின்ட்டுவார். நீங்கள் வேற எந்த நடிகர்கிட்டையும் அப்படி பண்ணவே முடியாது, சகஜமாக இருக்க முடியாது. ஆமாம், ஏன்னா அவங்க ஒரு டேட் சொல்லுவாங்க, டைம் சொல்லுவாங்க, அந்த டைமை ஒத்தி போடுவாங்க. அப்புறம் மறுநாள் வேலை இல்லைனாலும் கூட வேலை இருக்கிறதா நடிப்பாங்க நம்மள்கிட்ட. அதனால அவங்களுக்கு அந்த ஒரு கோதான்னு சொல்லுவாங்களே, அதை காப்பாற்றுவாங்கல்ல. பாரதிராஜா அப்படி கிடையாது. அவர் ஆரம்ப எல்லாத்திட்டையும் அப்படிதான் இருப்பார். நீங்கள் திடீர்னு நீங்கள் போய் ஒரு பேட்டின்னு கேட்கனா, நான் தேனி கிளம்பிட்டு இருக்கேன், அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு உட்காந்து இப்பயே பேசிடுவோம் பாரு. அந்த மாதிரியான ஒரு மீடியாவுக்கான ஒரு அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டவர் அவர். அதனால் நான் சொன்னேன், அந்த லாஸ்ட் இந்த ஃபேஸ்புக்கில் சொன்ன பதிவில் 7 மணிக்கு போனோம் ஈவினிங், 11:30 மணிக்கு நான் வெளியில் வரும்போது. ஆனால் அவ்வளோ கண்டென்ட் நம்ம எழுத மாட்டோம். ஆனால் அவர்கிட்ட நாங்கள் வெவ்வேறு விஷயங்கள் பேசிக்கிட்டே இருப்போம். அநேகமாக நான் முதல் சந்திப்பில் அவரை எவ்வளோ மகிழ்ச்சியாக, நான் எவ்வளோ சந்தோஷமாக, எவ்வளோ கம்பீரமாக பார்த்தனோ, அதை வந்து நான் அவரோட கடைசியாக நான் சந்தித்த காலத்தில் அதை எல்லாத்தையுமே அவர் இழந்திருந்தார். அந்த குரலில் மட்டும்தான் கம்பீரம் இருந்தது, மீது எல்லாமே இழந்திருந்தார். நான் அவர் வந்து கடைசியாக 2019 அல்லது 18 எண்டில் நான் அவரை மீட் பண்ணேன். அப்போ மீட் பண்ணும்போது, ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் அவரோட ரொம்ப நிறைய பேட்டி எடுக்கும்போது நான் ஒரு திட்டம் போட்டேன். என்ன திட்டம் போட்டோம்னா, அவரை பற்றி ஒரு வாழ்க்கை வரலாறு அவர் சொல்கிற மாதிரி எழுதலாம். ஏன்னா வயசாகிட்டு, அவருக்கு வயசாகிட்டே இருக்கிறத நானும் உணர்ந்தேன், அவரும் உணர்ந்தார். அப்போ நான் ஒரு நாள் சந்திக்கும் போது சொன்னேன், நம்ம ஒரு தொடராகவே நம்ம வந்து உங்கள் வாழ்க்கை வரலாற்றை எழுதலாம், ஆவணப்படுத்துகிற மாதிரி தொடராக பண்ணலாம் அப்படின்னு நான் ஒரு வார பத்திரிகையில் இருந்தேன். அப்போ கேட்டோமா, நான் எல்லாத்தையும் பேசிட்டேன்டா அப்படின்னு சொன்னார். அன்கட்டாக நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் எக்கச்சக்கமாக எதுவுமே நீங்கள் சொல்லலையே, எல்லாத்தையும் ப்ளீஸ் பண்ணி தானே சொல்லியிருக்கீங்க, என்னோட நீங்கள் பேசும்போது இவ்வளோ தகவல்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அதெல்லாம் நீங்கள் சொல்லலையே அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாதுன்னாரு. இல்லை, பயோகிராஃபின்னா காந்தி மாதிரி எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லணும், உங்கள் பெட்ரூம் ரகசியத்தெல்லாம் நீங்கள் சொல்லணும், அதுதான் பயோகிராஃபி. அதனால் நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இது வரைக்கும் பேசுனதெல்லாம் பேட்டி, உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் தான் ஒழிய அது எதுவுமே பயோகிராஃபி கிடையாது. அந்தரங்கமாக உங்களுடைய எல்லா விஷயத்தையும் நீங்கள் சொல்லி ஒளிவு மறைவு இல்லாமல் அந்த ஒளிவட்டம் எதுவுமே பார்க்காம உண்மையாக நீங்கள் காந்தியை பற்றி சொல்கிற மாதிரி ஒரு உண்மையாக சொன்னால் தான் அதான் பயோகிராஃபி. அப்படி நீங்கள் பேசலைன்னு நான் சொன்னது அவருக்கு ரொம்ப லாக் ஆகிட்டு. ஆமாம் இல்லை அப்படின்னாரு. உதாரணமாக எனக்கு வந்து அவர் என்கிட்ட சொன்ன சில விஷயங்கள்லாம் நான் மெமரியாக அவருக்கு சொன்னேன். இந்த விஷயத்த சொன்னீங்க, அதை பற்றிலாம் எங்கேயும் சொல்லலை, இதெல்லாம் மூடி மறைச்சிட்டிங்கன்னு. அதெல்லாம் நீங்கள் பிரிண்ட் பண்ணல. பேசும்போது அவர் என்ன பண்ணார், எல்லாத்தையுமே என்கிட்ட பேசினார், இரவு பகலாக உட்காந்து எல்லாத்தையும் பேசினார். இப்போ உதாரணமாக ஒரு படத்தை பற்றி நான் அவர்கிட்ட கேட்பேன்,
இந்த படத்தில் எனக்கே கொஞ்சம் நிறைய, நான் ரொம்ப தமிழ் சினிமாவை ரொம்ப ஆழமாக நான் படிச்சிருக்கேன், ரொம்ப ஆழமாக கிட்டேயே இருந்த வாய்ப்பும் கிடைச்சிது எனக்கு. 1932 34 ஒரு சினிமா தொடக்க காலத்துலேருந்து எனக்கு ஒரு வரலாறு தெரியும். அதனால் எனக்கு இப்போ இருக்க நயன்தாராவையும் தெரியும், 36 இருந்த நயன்தாராவையும் தெரியும். அதனால் எல்லாருக்கும் இப்போ இருக்க நயன்தாரா தான் தெரியும். அப்போ அந்த மாதிரியான ஒரு பழைய விஷயங்களை அவங்கள்ட்ட சொல்லும் பொழுது அவங்களுக்கு அந்த காலத்தில் சில ஒளிச்சு மறைச்சு சொல்ல வேண்டிய தேவை இருக்கும்ல, அந்த எல்லையை அவங்க தாண்டிட்டாங்க. பாரதி ராஜாவை சந்திக்கும் போது அவர் கடைசியாக வந்து 2002 அந்த வாக்குலேயே வந்து சிவாஜி இறந்து போகிறார். அப்போ சிவாஜி இருக்கும்போது சிலதை மறைச்சி சொல்ல வேண்டியது இருக்கும். சிவாஜி இறந்த பிற்பாடு கொஞ்சம் ஓப்பனாக எல்லாத்தையும் சொல்லலாம், ஏன்னா அவர் பாதிக்கும் அப்படின்னு மறைப்பாங்க. அவர் மறைஞ்ச போது அப்படி ஒரு பாதிப்பு இருக்காதுல்ல. அது மாதிரி ஒவ்வொரு ஆளும் நிறைய பேர் அவரை விட்டு விலகி மறைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க, திரும்ப முடியாத இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ தான் நான் அவர்கிட்ட இது மாதிரி ஒரு திட்டத்தை சொல்லும்போது அவர் ஒத்துக்கிட்டார், நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் பல வாரங்கள் உட்காந்து அவரோட தொடர்ந்து பேசினேன். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எனக்கே ஒரு பயம் வந்தது, இது எல்லாத்தையுமே எழுத முடியுமா, நம்ம சொன்னால் பிரச்சனை ஆகிடுமா, உங்களுக்கும் கான்ட்ரவர்சி அவ்வளோ இருக்கும். கான்ட்ரவர்சிங்கிறத விட ஹர்ட் ஆவாங்கல்ல. இப்போ ஒருத்தவங்களை புகழ்ந்து தான் சொல்லணும் சினிமானா. இப்போ சிவாஜினா ஒரு மாபெரும் நடிகர் திலகம்னு சொல்லணும். ஆனால் ஏன்டா அவர் அப்படி சொல்லலை. அவர் முதல் மரியாதை படத்தை பற்றி நான் கேட்கும்பொழுது, முதல் மரியாதையிலேருந்து சிவாஜி கணேசன் நான் தூக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னார். தூக்கத்துக்கு முடிவு பண்ணிட்டேங்கிற செய்தி அவர் எங்கேயாவது சிலது சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த வேகத்தோட அந்த ஒரு வெளிப்படைத்தன்மையோடு அவர் சொல்லியிருக்காரான்னு எனக்கு தெரியல. ஆனால் அன்றைக்கி என்னோட பேசும்போது சிவாஜி கணேசன் அவர் வந்து ஷூட்டிங்காக ஆக்சுவலாக முதல் மரியாதை படம் ஷூட் பண்ணும்போது இதுக்கு முன்னால் ஒரு சின்ன கதை இருக்குது. என்ன கதைன்னா, பாரதி ராஜா இங்கே தமிழ் சினிமாவுக்கு முத வரும்போது அவர் ஒரு இயக்குனராக வரல, அவர் நடிக்கிறது தான் அவருடைய பெரிய ஆசை. இந்த ஆசைக்காகவே போய் சிவாஜி கணேசனை சந்தித்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அவர் வந்து இது மாதிரி ஒரு சிவாஜியை சந்திக்கிறாரு. சந்திக்கும் போது இவர் சொல்கிறாரு, நான் இது மாதிரி ஒரு நடிகன் ஆகணுங்கிற கனவோடு வந்திருக்கேங்க ஐயா, நான் வந்து ஒரு ஹீரோ ஆகணும் அப்படின்னு சொல்லி சிவாஜிக்கிட்டே ஒரு ஓப்பனாக. சிவாஜியோட பெரிய பலம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கேமராவில் தான் அவர் நடிப்பார் வழியாக சொந்த வாழ்க்கையில் நேரடியாக பட்டவர்த்தனமாக போட்டு உடைச்சிடுவார். உங்களை எவ்வளோ தூரம் வந்து நேரடியாக உங்களை விமர்சிக்க முடியுமோ அதை அப்படியே ஜாலியாக சொல்லி நேர முகத்துக்கு நேராக சொல்லுவார். இவர் போய் அது மாதிரி முதல்ல சிவாஜி கணேசனை சந்தித்து, நான் ஒரு நடிகனாக உங்களை மாதிரி, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், உங்களை மாதிரி ஒரு நடிகன் ஆகணும்னு சொல்லும் போது அவர் பீக்கில் இருக்கார். 1952 வந்து ஏறக்குறைய ஒரு 30 வருஷங்களை வந்து கிராஸ் பண்ணிட்டாரு, ஒரு 200 படங்களை டச் பண்ணிட்டாரு. அப்படிப்பட்ட ஆள்கிட்ட நான் உங்களை மாதிரி நடிக்கிறதுக்காக இங்கே வந்தேன்னு சொன்னால் காண்டாவார் இல்லை. அப்படி ஒரு கடுப்பில் இவர் சொன்னவொடனே அவருக்கு கொஞ்சம் அவரால் ஏற்றுக்க முடியல. அவர் ஒரே வார்த்தை தான் கேட்டாரா, உங்கள் ஊரில் கண்ணாடியே இல்லையாப்பா அப்படின்னு கேட்டாராம். இதுக்கு என்ன அர்த்தம், கண்ணாடியே இல்லையன்னா உன் முகம் அவ்வளோ கேவலமாக இருக்குன்னு அர்த்தம். உன்னுடைய முகத்தை நீ கண்ணாடியில் பார்த்துட்டு தான் ஹீரோ ஆகணும்னு நினச்சி இந்த ஊருக்கு வந்தியா அப்படிங்கிறத, உங்கள் ஊரில் கண்ணாடியே இல்லையாப்பா அப்படின்னு கேட்டாராம். அப்போ வெளியே வந்து ஒரு யோசிச்சுட்டு என்ன சொன்னார் அப்படின்னு வச்சா, அப்போ நடிக்கிறதுக்கான முகமே நம்மள்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறார். இப்போ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவர் வந்து சொல்லாமல் இருந்தார். அதுலதான் ஒரு முடிவை மாத்துறாரா, நம்ம இயக்குனரா மாறலாம் அப்படிங்கிறது. அவருக்கு நடிகராக முடியாதுன்னு ஒரு பயம் வந்துருச்சு. ஏன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் வர காலத்தில் எம்ஜிஆர் கொஞ்சம் ஃபேட் அவுட் ஆகிற காலம், ரொம்ப ஃபேட் அவுட் ஆகலை, ஆனால் மறையிறாங்க. எம்ஜிஆரோட புகழ் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது, சிவாஜியினுடைய புகழ் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. ஏறக்குறைய நிறைய படங்கள் வந்து ஃப்ளாப் ஆகிற காலத்துக்கு சிவாஜி போகிறாரு. எம்ஜிஆர் வந்து சினிமா புகழோடு இருந்து கொஞ்சம் அப்படியே அரசியலுக்குள்ளே போகிறாரு. அடுத்த ஜெனரேஷன் வராங்க, இவங்களும் அப்படியே இங்கேருந்து மாறி அரசியலுக்கு ஒருத்தர் போகிறாரு. சிவாஜி தன்னுடைய லெகசிலேருந்து அடுத்த கட்டமாக நடிக்க வர்றாரு. அவர் பெரிய ஹீரோ அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் இறங்குறாரு, படங்களும் ஃப்ளாப் ஆகுது. அப்போ அடுத்த ஜெனரேஷனாக நடிக்கிறதுக்குன்னு இவர் வரும்போது அவர்கிட்ட அந்த மனோபாவம் இல்லை. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, நடிகர் ஆகிறதுக்கு பதிலாக முதல்ல போய் நம்ம சினிமாவை கற்றுக்கிட்டு ஒரு இயக்குனராக மாறி அதுக்கப்புறம் வரலாம். அவர் சொன்னது என்கிட்ட அப்படிதான். அப்புறம் என்னைக்கா இருந்தாலும் ஒரு நடிகை நம்மளே மாற முடியுங்கிற ஒரு கட்ஸோட அவர் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி அப்புறம் நடிக்கலாம் அப்படின்னு போன பிற்பாடு அப்புறம் அவருக்கு புரிஞ்சிருது, நமக்கு இயக்க தான் தெரியுது. இப்படி இருந்தவர் சினிமாவில் போய் இயக்கி நடிக்க ஆரம்பிக்கும் போது அவருக்கு என்ன தோணுதுன்னா, நம்மகிட்ட நடிக்கிற பழக்கம் இல்லை அப்படின்னு அவர் உணர்றாரு. ஆனால் உண்மை சொல்ல போனீங்கன்னா இவர் வந்து பாரதி ராஜா நல்லா நடிப்பார். நான் அன்னைக்கு சந்திக்கும் பொழுது, கடைசியாக அந்த சந்திப்பு நடக்கும் பொழுது ரொம்ப ஒரு சிவாஜியை போலவே நடிச்சு காமிச்சார். எங்கள் அந்த அறையில் இருக்கக்கூடிய நண்பர்கள், என் கூட வந்தவங்க அத்தனையுமே தரையில் புரண்டு சிரிக்கிறாங்க. ஏன்னா சிவாஜி எப்படி நடிப்பாரோ அப்படியே நடித்தார். நான் கேட்டேன், இந்த முதல் மரியாதை படம் முதல் நாள் ஷூட்டிங் எப்படி இருந்தது அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டேன். அப்போ அவர் சொன்னார்,
நாங்கள் முதல் நாள் வந்து முதல் சீன் வந்து இந்த பூங்காற்று திரும்புமான்னு ஒரு பாட்டு வருங்களே, பூங்காட், அது ரொம்ப அப்படியே ஒரு ஸ்லோ மோஷன்ல அந்த படம் எல்லாத்தையுமே இந்த ட்ராலி ஷாட் நிறைய வரும். அப்படியே ஒரு படமே ஸ்லோவாக நகரும். அப்போ முதல் நாள் வந்து ஒரு ஏரிக்கரையில் ஒரு ஓரமாக உட்கார வச்சு இவர் வந்து ஒரு ஃப்ளூட் வாசிக்கிறாங்க. அந்த புல்லாங்குழல் ஓசை வந்து கேட்குது. இவர் வந்து அந்த ராதா திரும்பி இது பண்ண இதில் அந்த இதில் இயக்கத்தில் அவர் வந்து அந்த பாட்டை வந்து பூங்காற்று திரும்புமா அந்த பாட்டை பாடுறாரு. இது வந்து சிவாஜி ஸ்டைலில் பாடுறாரு. சிவாஜிக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குல்ல, அதில் பாடுறாரு. எப்படி பாடுறாருன்னா அவர் அந்த முகத்தையும் கண்ணையும் ஆட் பண்ணுறாரு. அப்போ பாரதி ராஜா என்ன சொல்லியிருக்கா, இல்லை சார் இது இப்படி நடிக்கக்கூடாது. அப்புறம் என்னப்பா இது என்ன அதே மாதிரி நடிக்கக்கூடாதா, நான் ஒரு 30-40 வருஷமா அப்படிதான் நடிக்கிறேன் அப்படின்னு. இல்லை சார், இது வரைக்கும் யாரும் முகத்துக்கு நேரம் அப்படி சொல்லியிருக்க சொன்னதே கிடையாது. பாரதி ராஜாட்ட இவர் சொல்றாரு, இல்லை எனக்கு இந்த இமோஷனல் இல்லை. அப்படின்னா அவ என்ன பண்ணோம், பூங்காற்று திரும்புமா அப்படிங்கிறாரு. ட்ராலி இப்படி போகுது. அப்போ இவர் என்ன சொல்றாரு, இல்லை சார் இது கிடையாது, நீங்க இன்னும் பீட்டு கம்மி பண்ணுங்க. திரும்பவும் ஒரு புருவத்தை ஏத்துறாரு. இது நடிச்சு காட்டுறாரு என்கிட்ட. இப்போ இதே கரெக்ஷன் சொல்லிட்டே இருக்கும்போது ஷூட்டிங் அன்னைக்கு நிறுத்தப்பட்டது. முதல் நாள் ஷூட்டிங் நிறுத்தப்பட்டது. ஏன்னா அன்னைக்கு சிவாஜி வச்சிருந்த விக்கு இவங்க சொன்ன விக்கு இல்லை. ஏன்னா அவர் எப்பயுமே அவர் ஒரு விக்கு வந்து சிவாஜிக்கு ஒரு பெரிய அவர் தலையை விட பெரிய விக்கு ஒன்று வச்சிருப்பாரு. அதுக்கு பாரதி ராஜா என்கிட்ட சொன்னது என்னன்னா, அவரோட பாஷையிலே சொன்னோம்னா, லாரி கிளீனர் இருக்காங்கல்ல, அவங்க பல ஆண்டுகளா தலையை சீவாமலே ஒரு கூண்டு மாதிரி இருக்கும்ல, அப்படி ஒரு லாரி கிளீனர் மாதிரி ஒரு தலையில ஒரு விக்கி வச்சிருந்தாரு அப்படின்னு பாரதி ராஜா என்கிட்ட சொன்னாரு. அந்த விக்கி எனக்கு பிடிக்கல. இந்த உடனே அவங்க மேக்கப் மேனை கூப்பிட்டேன், யார் இந்த விக்கி அவருக்கு கொடுத்தது, இது வந்து இந்த விக்கி இருக்கக்கூடாது, அவருக்கு ஹேர் ஸ்டைலே மாத்திரம், இந்த ஹேர் ஸ்டைலே இந்த கதையிலே கிடையாது. ஆனா இவர் என்ன நினைச்சிட்டு வர்றாருன்னா, பழைய சிவாஜியா வந்து உட்கார்றாரு. அவருக்கு என்ன கொடுக்குறாங்க, ஒரு சாதாரண ஒரு மல்லு வேட்டி மாதிரி சாதாரண வேட்டியை கொடுக்குறாங்க, ஒரு கதர் வேட்டியை தராங்க, பட்டனை கைட்டி விட்டுறாங்க, அரக்கை சட்டை கொடுக்குறாங்க, தொப்பை தெரியுது. அவர் கோட்டை போட்டு தொப்பையெல்லாம் மறைச்சிருவாரு. அந்த ஷார்ட்ல எல்லாம் தொப்பை தெரியாத மாதிரி நடிப்பாரு. அவர் முகத்தை வந்து பளபளப்பா செய்வாரு. மேக்கப்பே இல்லை, சாதாரணமா வாங்க சாருங்கிறாங்க. அன்னைய ஷார்ட்ல எல்லாமே வைக்கும் போது பிரச்சனை ஆகிட்டு இவர் வந்து இது இல்லைன்னு சொன்னும் போது படத்தை அங்கே நிறுத்தப்படுது. அப்புறம் அன்னைக்கு நைட்டு வந்து சிவாஜி வந்து சரக்கடிச்சிட்டு இருக்காரு. எங்க அவளோட அறையில அவளுடைய மனைவியோட உட்காந்து சரக்கடிச்சுக்கிட்டு இந்த பிரச்சனையை பற்றி அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ இந்த விக்கு பிரச்சனை வருது. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி விக்கை மாற்றணும், நேரடியாக போய் இந்த விக்கை மாற்றுங்கன்னு அவரால் சொல்ல முடியாது. ஏன்னா பெரிய ஹீரோ அவர், சொல்ல முடியாது. அப்போ ஒரு அசிஸ்டன்ட் வழியாக போய் இந்த விக்கு தான் பிரச்சனை அப்படின்னு அவன்கிட்ட சொல்லும் போது, சிவாஜி அவர் ரூமில் என்ன சொல்கிறாரு, நான் இவ்வளோ படங்கள் நடிச்சிருக்கேன், இவ்வளோ கேமரா பார்த்துருக்கேன், இவ்வளோ முகபாவனைகள், இத்தனை திருசூலம் மாதிரி வெரைட்டி கேரக்டர், அத்தனை கேரக்டர் நடிச்சிருக்கேன், இவன் என்ன நம்மளுக்கு ஏதோ நடிக்க சொல்லி கொடுக்குறான், இது என்ன ஆச்சரியமா இருக்குன்னு அவரு பாயிண்ட் ஆஃப் வியூல அங்கே நினைச்சிட்டு இருக்காரு. ஏன்னா அவரு கத்துக்கிட்ட சினிமா வேற, அவர் வாழ்ந்த சினிமா வேற. அது வந்து ஒரு டிராமாட்டிக்கலான நாடக முறைகளை பின்பற்றி வர சினிமா. இவர் ஒரு கிராமத்து படத்தை எடுக்கிறாரு. அப்ப அச்சியாசலா சொல்லணும் போது ரெண்டுமே மேட்ச் ஆகல. அப்ப இவங்க வீட்டுல உட்காந்து நைட்டு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. முன்னாடி அவருக்கு தெரியல, படம் ஷூட்டிங் முன்னாடி கதை சொல்லும் போதெல்லாம் கதை இப்ப என்னன்னா, சிவாஜி கிட்ட இவர் 2 வருஷத்துக்கு முன்னாலேயே ஒரு சிவாஜிக்கு படம் பண்றதா ஒரு கால் ஷீட் வாங்கி வச்சிடறாரு. என்ன கதைனே தெரியாது, கதைனே தெரியாம சிவாஜி கிட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாலே கால் ஷீட் வாங்கி வச்சுக்கிறாரு. அவரும் கால் ஷீட் கொடுத்துறாரு. கொடுத்த பிற்பாடு சிவாஜிக்காக ஒரு கதையை இவங்க ரெடி பண்றதுக்காக ஒரு வருஷம் மெனக்கட்டுறாங்க. பல கட்டமா மெனக்கட்டு ஒரு கதையை பிடிக்கிறாங்க. அது பெங்களூர்ல ஃபைனல் ஆகுது. அந்த கதை வேற படம் ஷூட்டிங் டைம்ல இந்த கதையை ஃபைனல் பண்ணி இதை தான் சிவாஜி சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த கதையை கேட்டுட்டு சிவாஜி இம்ப்ரெஸ் ஆகவே இல்லை. ஏன்னா இதுல என்ன இருக்கு நடிக்கிறதுக்குன்னே அவருக்கு தெரியல. இன்னொரு ராதான்னு சொல்றாங்க, ஒரு பொண்டாட்டின்னு சொல்றாங்க, அவளுக்கு இவர் ஒரு லவ்னு சொல்றாங்க, நீங்க ஏரிக்கரையில் இருக்கீங்கிறாங்க. இப்படிதான் காட்சி. அவரோட கதை, பாரதி ராஜாவோட படத்தை நீங்க கதையா சொல்லும் போது அவர் விஷுவலா தான் சொல்லுவாரு. நீங்க கதையா அவர் சொல்றதை விட இந்த லாங் ஷாட் அப்படிம்பாரு. அப்படி இல்லைன்னா முதல்ல எடுக்கும் கேமரா அப்படி ஓப்பன் பண்ணி டெக்னிக்கலா சொல்லுவாரு ஒழிய, ஆனா உண்மையா அவர் கேமரா பத்தி எதுவுமே தெரியாது. அவர் கேமரா எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாது, ஸ்கிரிப்ட் ரைட்டிங் பத்தி கூட அவருக்கு தெரியாது. ஆனா காட்சியா ஒண்ணு பயங்கரமா யோசிப்பாரு. நீங்க எழுதி கொடுக்கறத விட ரொம்ப சிறப்பா யோசிப்பாரு. இது எப்படி விஷுவல் பண்ண போறோங்கிறது அவருக்கு தெரியும். உதாரணமா முதல் மரியாதையோட படத்திலேயே நீங்க ஓப்பனிங் டைட்டில் கார்டு இருக்குல்ல, அது தமிழ் சினிமால அது வரைக்கும் வராது.
எப்படி அறிமுகப்படுத்துவாங்கன்னா, படத்தில் எல்லாம் டைட்டில் தானே போடுவாங்க, படத்தில் அப்படி டைட்டிலே வராது. சிவாஜி என்ன பண்ணுவார்னா, அந்த ரஞ்சினியும் அந்த இன்னொரு கேரக்டரும் அவங்க 2 பேரும் ஒரு ஷூட்டிங் பார்த்துட்டு நிற்பாங்க. இவர் போய் அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு தோளில் கை போடுவார். அந்த அறிமுகம்னு போடுவாங்க. கூப்பிட்டு வச்சு அறிமுகப்படுத்துறத அறிமுகம்னு போடுவாங்க. அப்புறம் இந்த ஒரு ஷாட் வைக்கும் போது ஒரு ஆள் சிவாஜி வராங்கன்னா அவருக்கு ஒரு ஷாட் வச்சு அப்படி சொல்லுவாங்க. ஒரு பாட்டு ஒன்று வரும், ஏன்னு ஒரு பாட்டு வரும் பயங்கரமா, அது இருக்குது தானே அப்படி போயிட்டே இருக்கும். போயிட்டே இருக்கும்போது கேமரா அப்படியே கீழே இருந்து வரும். அப்படியே கீழே வந்து ஓப்பனிங் சீட்ல மேல இருந்து ஒரு பஸ்ஸில் ஷூட்டிங் பஸ்ஸில் நின்றுட்டு மேலே நின்றுட்டு டாப் ஆங்கிள் இருந்து அப்படி நிற்பாரு. அது மேல இருந்து டைட்டில் ஓடிக்கிட்டே இருக்கும், பாட்டு வந்துகிட்டே இருக்கும், தானா 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 தானா. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து இந்த தியேட்டருக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறவனுக்காக அல்ல, இந்த படம் வெளியில ஓட போது இல்ல, அதை கேட்டுட்டு டூரிங் டாக்ஸில இருந்து ஒருத்தன் வருவான், படம் போட்டுட்டாங்கன்னு தெரியணும் அவனுக்கு. அவனுக்கு வெளியில சொல்ற நியூஸ் எப்படி தெரியும்னா, அங்க சவுண்ட் வரும். அவன் டூரிங் டாக்ஸி ஊர்ல இருந்து இறங்கி வந்துருவான். இது எங்க வருதுன்னா, இவர் ஒரு டூரிங் டாக்ஸில படம் பார்த்தாரு இல்ல, அப்போ வந்து வெறும் பாட்டு மட்டும் தான் போடுவாங்க படம் ஆரம்பிக்க போகுதுன்னு. இவர் என்ன பண்றாரு, இவர் படமே ஆரம்பிக்கும் போது விஷுவலா வெளியில சொல்றாரு. எப்படி சொல்றாரு, சவுண்டா சொல்றாரு. அந்த படத்தை நீங்க திரும்ப பாருங்க, ஓப்பனிங் டைட்டில் சீன்ல இருந்து அந்த படம் விஷுவலா தான் வரும். அறிமுகம் யாரு, இசை யாரு, அந்த பாட்டு என்ன அப்படின்னு ஓப்பன் ஆகும். இதே மாதிரி தான் அவர் போய் அவருக்கு முதல் மரியாதையில் போய் சொல்றாரு படத்துல. இதை வந்து சிவாஜி அவருக்கும் கொஞ்சம் ரேஞ்சு இறங்குது. அவரும் வேற இடத்துக்கு போக வேண்டியதா இருக்கு. இனிமேலும் கோட்டு சுட்டு போட்டு காதலிக்க முடியாது, வசந்த மாளிகை மாதிரி அவர் காதலிக்க முடியாது, திரிசூலம் மாதிரி அவர் வந்து சின்ன பையனாகவும் அப்பாவாகவும் நடிக்க முடியாது அப்படின்னு ஒரு அந்த அவருடைய எறா முடியுது ஏறக்குறைய. சிவாஜியினுடைய காலகட்டங்கள் அப்போ முடிகிற காலகட்டம். இன்னும் சொல்ல போனா அவரோட 4-5 படங்கள் ஃபிளாப் ஆகிட்டு இருக்கு தொடர்ந்து. அப்ப இவர் சிவாஜிக்கு போய் கதை சொல்லும்போது என்ன சொல்றாங்க, சிவாஜி தானும் கெட்டது இல்லாம பாரதி ராஜாவும் சேர்த்து கிடக்க போறான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவர் ஏற்கனவே சினிமாவிலே அவருக்கு வந்து அவரோட உடல் மொழி மாறி போச்சு, அந்த சினிமாவெல்லாம் உடஞ்சி போச்சு. அந்த சினிமா காலகட்டம் முடிஞ்சு புதிய சினிமா காட்டங்கள் உள்ள வரும்பொழுது சிவாஜி ஃபேட் ஆகுறாரு. அப்ப இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க, படம் வந்து ஏற்கனவே இவர் என்ன 16 வயது நிலை எடுத்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு அந்த படம். அப்ப பாரதி ராஜானாலே அவரு வந்து ஒரு கிராமத்துல அச்சு அசலா ஒரு கிராமத்தை காட்டவர். ரொம்ப பணம் கிடையாது, ரொம்ப பட்ஜெட் கிடையாது, ரொம்ப லோவான ஒரு விஷயத்துக்குள்ள படத்தை எடுத்து முடிச்சுக்குவாரு. எங்கேயும் இவங்க செட்டு பெருசு பெருசா போட்டு பெருசு பெருசா லைட்டு வச்சு பெருசு பெருசா எல்லாத்தையும் காமிச்சு எடுக்கிற படங்கள் இதெல்லாம். இது எதுவுமே அதுல இருக்காது. அப்ப இவர் பாரதி ராஜா போய் மாட்டும் பொழுது பாரதி ராஜா பெரிய ஹிட்டு கொடுத்துட்டாரு. ஹிட்டோட போய் சிவாஜிட்ட மின்கல் ஆகிற 85ல 77 78லே வந்துருச்சு அந்த படம். இவர் 85ல இங்க வரும்போது ரேஞ்சு சிவாஜி ரேஞ்சுங்கிறது இவருக்கு குறைச்சல் ஆகுது. அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவன் கெட்டது இல்லாம சிவாஜி இவருக்கு எடுத்துக்கிட்டது இல்லாம இப்ப பாரதி ராஜாவும் எடுக்க போறாருன்னு அப்படி சொல்லக்கூடிய காலகட்டத்துல இவர் போய் அந்த கதையை சொல்றாரு. இந்த கதையெல்லாம் ஒத்துக்கிட்டு அந்த படத்தை கேட்கும்போது இவருக்கும் ஏதோ ஆக்சுவலா அந்த படம் ஷூட்டிங் நடக்கும் போதெல்லாம் சிவாஜி அந்த ஸ்பாட்ல என்ன சொல்றாருன்னா, என்னப்பா எடுக்கிறானோ இப்படி ஏதோ கேமரா இவர் உட்காந்துருவாரு சார், பூங்காற்று திரும்புமா அப்படின்னா ட்ராலி அப்படியே போகும். இவருக்கு வேலையில என்ன நடிக்க முடியும், நீங்க அவர் புருவத்தை உரட்டணும், அப்படி இது பண்ணணும், எல்லாமே செய்யணும்ல. முகங்கள் முழுவதுமாக நடிச்சாதான் அவர் நடிப்புன்னு நினைக்கிறாரு. இவர் சும்மா உட்காந்து இந்த காத்து அடிக்குது இல்ல, அந்த முடி லேசா பறக்கும், அந்த ஏரிக்கரையில அந்த காத்து, அது காத்து தான் நடிக்கும் இவருக்கு பதிலா, சிவாஜி நடிக்க மாட்டாரு. அந்த காத்து அடிக்கிற காலத்துல அந்த முடி லேசா ஆடும்ல, அதான் சிவாஜி நடிப்பு. இப்ப இந்த விக்கு வச்சுட்டா ஆடாது, ஏன்னா அது அப்படியே பஃப்னு விற்கும், இயற்கையா வராது. அப்ப இவர் அந்த மாத்தணும்னு முடிவு பண்றாரு. இந்த பிரச்சனை நடக்கும் பொழுது அவர்கிட்ட போய் இதை சொன்னா, நான் 40 வருஷமா ஒரே மேக்கப் மேன், ஒரே விக்கு, இதுதான் செட் ஆகும், இது எப்படி மாற்ற முடியும் அப்படின்னு யார் சொல்றான்னா, மேக்கப் மேனே சொல்றான். சிவாஜி தலை கொஞ்சம் சின்னதா இருக்கும், இந்த விக்கை கொஞ்சம் பெருசா வச்சாதான் அவர் ரொம்ப ஜெய்ஜாட்டிக்கா தெரிவாரு அப்படின்னு இவர் சொல்றாரு. இவர் கூப்பிட்டு அவன்கிட்ட, இல்லப்பா இந்த படம் அப்படி இல்லை, அவரோட ஒரிஜினல் ஹேர் ஸ்டைல்லேருந்து ஒரு ஹேர் ஸ்டைல் இருந்தால் போதும், இந்த விக்கை கைட்டுங்கிறாரு. மேக்கப் மேன் ஒத்துக்க மாட்டேங்கிறான், சாரோட கிரேடே இறங்கிடுங்கிறான், என் படமே வேறடாங்கிறார். 2 ஸ்கூல் ஆஃப் தாட்டு வேற.
நைட்டு அவர் ரூமில் உட்காந்துக்கிட்டு அவர் அழகான ஒரு மீனை வறுத்து அவங்க மனைவி கையில் கொடுக்குறாங்க. சரக்கை சாப்பிட்டுக்கிட்டு சிவாஜி கணேசன் முழுக்க முழுக்க இன்னைக்கு தனக்கு நடந்த துக்ககரமான செய்தியை பற்றி பேசிக்கிட்டே இருக்காரு. பேசிகிட்டே இருக்கும்போது இவங்க ரூமில் பயந்து போய் உட்காந்துருக்காங்க. ஏன்னா சிவாஜி சினிமாவினுடைய ஐகான் சார். அவர் ஒரு தமிழ் சினிமாவினுடைய நடிப்பு திலகம். அவரை போய் எப்படி இதை சொல்ல முடியும்? கதை சொல்லிட்டாங்க. லைட்டாக 1/3 ஒரு சின்ன கதை தான் சொல்ல முடியும் மொழிய. நீங்கள் இவ்வளோ உங்கள் கேரக்டர் இவ்வளோ சட்டிலாக இருக்கணும்லாம் சொல்ல முடியாது. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, நானே போய் பேசுகிறேங்கிறாரு. யார்? பாரதி ராஜாவே சொல்கிறார், நானே போய் பேசுகிறேன் அப்படின்னுட்டு. அதுக்குள்ளே என்ன ஆகுதுன்னா சிவாஜி இவருக்கு ஆள் சொல்லி அனுப்புகிறாரு. வந்து வாங்க ட்ரிங்க்ஸ் சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிட்டு அனுப்புகிறாரு. இவர் அங்கே போன உடனே இதெல்லாம் சார் அவரே சொன்னது தான். இந்த எதுவுமே என்னுடைய இட்டுக்கட்டலே கிடையாது. அவர் வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட சிவாஜி கிட்ட போகும்போது இவரும் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவாரு. ஆனால் சிவாஜிக்கு முன்னால் ட்ரிங்க்ஸ் சாப்பிடக்கூடாதுன்னு முடிவில் போகிறாரு. போயிட்டு உட்கார வச்சு இவரை கன்வீனியன்ஸ் பண்ணுறதுக்காக அவர் ட்ரிங்க்ஸ் சாப்பிட சொல்கிறாரு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நான் சாப்பிட மாட்டேங்கண்ணே, வேணாண்ணே அப்படிங்கிறாரு. அன்னைக்கு அந்த டிஸ்கஷன் முடியுது. மறுநாள் காலையில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் சில செய்திகள் வெளியெல்லாம் ஒரு கொஞ்ச நாள்லேயே அப்படியே ஒரு கொஞ்சம் செய்திலாம் அங்கே பரவ ஆரம்பிச்சிரும்ல. அப்போ என்ன சொல்லிட்டாங்க, ஷூட்டிங் நின்ன உடனேவே சிவாஜி கணேசனை தூக்க போகிறாங்க அப்படின்னு ஷூட்டிங் ஸ்பாட் ஃபுல்லாக பேச்சு வந்துடுச்சு. இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பரவி கொஞ்சம் சென்னை வரைக்கும் இந்த செய்தி வெட்ட ஆரம்பிச்சிருச்சு. சிவாஜியை மாற்றிட்டு வேறு ஆளை போட போகிறாங்கன்ட்டு. மறுநாள் காலையில் ஷூட்டிங் நினச்ச மாதிரி நடக்கலை. வேறு சீன் எடுத்துகிட்டு இருக்காங்க. சிவாஜி எடுக்கல. ஆனால் சிவாஜி அங்கே தான் இருக்கிறார், ஸ்பாட்டில் இருக்கார். வேறு சீன்கள் வேறு வேலைகள் நடந்துட்டு இருக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா காலைல 5:30 மணிக்கே ஷூட்டிங் ஆரம்பிச்சிருவாங்க. 12:30 மணி 2 மணி வரைக்கும் போகும் டிஸ்கஷனு. ஏன்னா இவங்க இந்த ஷூட்டிங் முடிச்சுட்டு பிற்பாடு பேக்கப் பிற்பாடு மறுநாள் காலையில் என்ன சீன் எடுக்க போகிறோம், அதுக்கு டைலாக் என்ன, இதெல்லாம் பேசி அதுக்கெல்லாம் 2 மணி ஆகிடும். இது எல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு 5:30 மணிக்கு திரும்ப ஷூட் ஆரம்பிச்சிடும். அன்னைக்கு எதிர்பார்த்துட்டு இருக்காரு சிவாஜி, ஆனால் அன்னைக்கு எடுக்கப்படலை. அப்புறம் இந்த செய்தி ஒரு ஆள் மூலியமா லைட்டாக சிவாஜிக்கு போகுது. உங்களை அது என்னன்னா இவரை மாற்ற போறாங்கன்னா கேரக்டர் தான் மாற்ற போறாங்க, இவரோட நடை உடை பாவனை தான் மாற்ற போறாங்க. ஆனால் அந்த செய்தி எப்படி போய் சேருதுன்னா ஆளையே தூக்க போறாங்கன்னு மாறுது. அவர் நைட்டு உட்காந்துக்கிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, சிவாஜி சொன்னதாக அவரே என்ற நடிச்சு காட்டினது, சிவாஜியவே தூக்க போறாங்களா, என்னையவே தூக்க போறாங்களாப்பா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. யாரு? அவரோட அசிஸ்டன்ட்டு அங்கே உள்ளே இருக்கவங்கள்ட்ட. அது ஒரு மீடியேட்டராக அவர் இப்போ இருக்கிறாரு. அவர் பேரை சொன்னால் அவருக்கு பிரச்சனை ஆனால் நான் சொல்லலை. அவர் ஒரு அசிஸ்டன்ட் ஆகிட்டு மாதிரி அவரோட இருக்கிறாரு. அவர்கிட்ட சொன்னவொடனே அவர் வந்து சிவாஜி காதுக்கு வந்து நீங்கள் தூக்க போறீங்கன்னு செய்தி போயிடுச்சு. அந்த ரூமு இந்த ரூம் தான், செய்தி போயிடுச்சு, நீங்கள் போய் பார்த்து பேசிடுங்கண்ணே அப்படின்னு சொன்னோடனே ஒரு திரும்ப போயிட்டு உட்காந்து பேசும்பொழுது மீன் மறுக்கிறாங்க, சரக்கு சாப்பிட்றாரு. மறுநாளும் வேலை நடக்குது. நல்லா சாப்பிடுவார் சிவாஜி. சரக்கையும் மீனையும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவர்கிட்ட சொல்கிறாரு, என்னப்பா அண்ணனையே தூக்க போறியாமே அப்படின்னு நடிச்சு காட்டுறாரு. அண்ணனையே தூக்க போறியாமே? இல்லைண்ணே. சிவாஜி அவர்கள் சாதாரணமாக பேசும்போது கூட அப்படிதான் பேசுவார். ஓகே, அப்படிதான். அண்ணனையே தூக்க போறியாமே அப்படிங்கிறாராம். இவர் வந்து இல்லைண்ணே அப்படி கிடையாது, நான் தூக்கல. சிவாஜிப்பா நான், என்னையவே தூக்கிடுவியா அப்படின்னு அவர் கேட்குறாரு. இல்லைண்ணா அப்படி கிடையாது, நான் அப்படி செய்யலை. இந்த விக்கு தான். விக்கு என்னென்ன, அந்த பையனை கூப்பிடு, மேக்கப் மேனை கூப்பிடு. அவன் வந்து என்னப்பா என்ன விக்கு பிரச்சனை? இல்லைண்ணே இதுதான் நல்லா இருக்கும், நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணுறது. அதனால் இல்லை அவர் வேணான்னு அதை எடுத்துருப்பா. சும்மா சொல்கிறாரு. ஏன்னா அவருக்கும் ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் இருக்கு. இறங்கி வரல. அவரும் கொஞ்சம் நடிக்கிறாரு. ஓகே, இவர் என்னதான் பண்ண போறாங்க, இவங்களோட சினிமாவே அவருக்கு புரியல. அப்போ மறுநாள் வந்து அவர் சொன்ன மாதிரி சொல்லி அந்த விக்க மாத்துறாங்க, சட்டையை மாத்துறாங்க, வேட்டியை மாத்துறாங்க, திரும்ப உட்கார வச்சு இந்த பூங்காட்டு திரும்புமாங்கிற இந்த முதல் சீனை நீங்க எதுவுமே சொல்ல வேணாம், பூங்காட்டு அவ்வளவுதான், உதட்டு மட்டும் தான் அசையணும், வேற எந்த அசைவும் இருக்கக்கூடாது. சிவாஜி கண்ணை உருட்டல, உருவத்தை தூக்கல, முகத்தை இது பண்ணல, எதுவுமே செய்யாம உட்காந்து செய்யறாரு. ஷூட்டிங் அன்னைக்கு எடுக்கப்பட்டு அந்த காட்சி முடிஞ்சு பிற்பாடு அவர் போய் என்ன சொல்றாருன்னா, என்னடா எடுக்கிறானோ, நான் நடிக்கவே இல்லை, ஷார்ட் ஓகேன்னு சொல்லிட்டான், படம் நல்லா வருமாப்பா, நான் ஒத்துக்கிட்டது உண்மையாவே சரியா வருமானு பயப்படுறாரு. அப்போ சிவாஜிக்கு ஒரு நாடகத்திலேருந்து வந்தவருக்கான ஒரு சினிமா மெத்தடு, அவருக்கு ஒரு பாணி, அவருக்கு ஒரு முகபாவனை, அவருக்கு ஒரு மேடை கலாச்சாரம், அவரோட உடல் மொழின்னு ஒன்று இருந்ததுங்களா, அதை எல்லாத்தையுமே இதை லூஸ் பண்ணிட்டாங்க. அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இது நம்ம நினைக்கிற மாதிரியான சினிமாவாக இருக்காது
அப்போ நம்ம நடிப்பே இல்லைன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு அவருக்கு ஒரு சின்ன அச்சம். இவங்க என்ன நினைக்கிறாங்க, சிவாஜி வந்து ஒரு கேரக்டராக யோசிச்சுட்டு பார்க்குறாங்க. அங்கே சிவாஜியே கிடையாது, ஒரு வயதான ஒரு மனிதனுடைய காதல். அவன் ஒரு இளம் பொண்ணை காதலிக்கிறான். அவனுக்கு பின்னால் ஒரு சோகமான கதை இருக்குது. என்ன கதைன்னா, அவனுக்கு ஒரு மனைவி இருக்கா, ஆனால் அவனுக்கான மனைவி அவன் கிடையாது. அவன் வந்து வேற ஒருத்தனுக்கு வாக்கப்பட்டு குழந்தை பெற்ற ஒரு மனைவியோடைய இவன் உடல் ரீதியாக அவனுக்கு ஒரு கணவனாகவோ வாழவே இல்லை அப்படிங்கிறது. அப்போ இந்த கதையில் என்ன மாதிரியான உடம்பை கொண்டு போகலான்னா, இவரை ரொம்ப அதாவது சிவாஜிங்கிற ஒரு நடிகரை மொத்தமாக எடுத்துட்டு ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு எடுபுடி மனிதனை போலத்தான் அவரை போர்ட்ரேட் பண்ணுறாங்க. அதுக்கு நல்ல காட்சி பார்த்தீங்கன்னா, ஒரு காட்சியில் என்ன பண்ணுவாங்கன்னா, சிவாஜி உள்ளே வருவார், வெளியில் ஒரு பெரிய ஜாம்பவான், ஊரே அவரை மதிக்கும், எல்லாரும் தலை வணங்குவாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே அவர் ஒரு ரொம்ப அவமரியாதை செய்யக்கூடிய ஒரு மனைவிக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆளாக தான் இருப்பார். ஒரு சீனில் எப்படி வச்சுருப்பாங்கன்னா, சிவாஜி வெளியில் வருவார், வெளியில் வர நேரத்தில் அந்த தட்டை கழுவி அவள் ஊற்றுவா வடிவுக்கரசி, அந்த தட்டை கழுவி ஊற்றுற தண்ணி இவர் சட்டையில் விழும். இப்படிலாம் ஒரு சீனை வைக்க முடியாது சார். சிவாஜிக்கெல்லாம் இப்படி ஒரு சீனை நீங்கள் அந்த காலத்தில் வைக்கிறதுங்கிறது அவர் யாருமே அப்படி யோசிக்கவே முடியாது. நீங்கள் இதை போய் இப்போ ஒருத்தவங்க தட்டை கழுவி உங்க மேலே ஊற்றுவாங்க அப்படின்னு ஒரு சீனை டேரக்டர் போய் சொல்ல முடியுமா சிவாஜி கிட்ட? பாரதி ராஜா சொன்னார், அந்த படத்தை எடுத்து முடிக்கிற வரைக்கும் இதான் பிரச்சனை. இந்த உடல் மொழி ஆர்டிஸ்டும் யோசிப்பாங்களே, வடிவுக்கரசி பண்றாங்க, அவங்களும் யோசிப்பாங்க. வடிவுக்கரசினோட ரோலே வேற. என்னன்னு கேட்டீங்கன்னா, அவ ஒரு சின்ன பொண்ணு, அந்த அவங்களுக்கு ஒரு கிராமம்லாம் பெரிய தெரியாத லெவலுக்கு அவங்க ஒரு சொஃபஸ்டிகேட்டட் லைஃப்ல இருந்தவங்க தான். அவங்க ரொம்ப லோ லெவல்லாம் எல்லாம் கிடையாது. அவங்கள டோட்டலா மாத்துறாரு. எப்படி மாத்துறாருன்னா, ஒரு டாமினேட்டட் லேடி, கிராமங்கள்ல எல்லாம் ஒரு டாமினேட்டட் ஒரு லேடி, ஒரு கணவனை தன் பிடிக்குள்ள வச்சிருக்கக்கூடிய ஒரு லேடியா அவரை போர்ட்ரேட் பண்றாங்க. அப்படிதான் வள 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 வளன்னு பேசிட்டே இருப்பான். படம் தொடங்கினதுலேருந்து வடிவுக்கரசி சாகிற வரைக்குமே, அந்த படம் முடிகிற வரைக்குமே அவர் வந்து வள 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 வளன்னு பேசுகிற கேரக்டரு. சிவாஜிக்கு டைலாக்கே இருக்காது சார். நீங்கள் நல்லா நினச்சி பாருங்க, சிவாஜி வசனத்தால் தான் பேசி பெரியாள் ஆனார். முதல் படமே ஒரே ஷாட்டை பல மணி நேரம் கோர்ட்டு சீன் பேசணுன்னால ஹிட் ஆனவன். அவருக்கு வசனமே கிடையாது, நடிக்கவும் கூடாது, வசனமும் பேசக்கூடாது. தண்ணி எடுத்து தட்டை கழுவி மேலே வீசும் போது சிவாஜி பிரமாதமான ஒரு ரியாக்ஷனை கொடுப்பாரு. போடி நீலாம் ஒரு ஆளு அப்படிங்கிற மாதிரி அந்த உடல் மொழி அப்படியே மாத்துறாரு பாரதி ராஜா. அந்த வேட்டி ஒரு நுனியை கையில தூக்கி பிடிச்சிக்கிட்டு அவர் அங்கிருந்து நடந்து வரும்பொழுது இவர் தண்ணியை ஊத்துவா, இவர் வந்து பார்வையாலே அவரை வந்து ஒரு கேவலமா பார்க்கிற சீனை வச்சிருப்பாரு. இதெல்லாம் எப்படி ஒரு டைரக்டர் சொல்ல முடியும்? கதையினுடைய கருவை தான் சொல்ல முடியும், காட்சிகளை சொல்ல முடியாது. இப்போ இந்த காட்சிகளாக எடுக்கும் போது இவருக்கு முரண் வருது. இது சரியா போகுமா வரமா அப்படின்னு சொல்லி மத்தியஸ்தமா நடுவில் ஒருத்தர் போய் அண்ணே உங்களை தூக்க போறாங்கன்னு சொல்லி அது பிரச்சனையாகி அப்புறம் இவர் போய் சொல்லி அப்படி கிடையாது நாங்கள் மாத்திரன்னு சொல்லி அப்புறம் இறங்கி வர தகவல்களை சொல்றாரு. இப்போ நான் பாரதி ராஜாட்ட இதெல்லாம் வந்து அவரோட லைஃப் ஹிஸ்டரி பற்றி பேசுறது, முதல் நாள் ஷூட்டிங்ல இந்த டவுட் படம் எப்படி இருக்குமோ அப்படிங்கிறது ஷூட் முடிகிற வரைக்கும் இருந்துச்சு, கட்டாயமா இருந்தது. ஏன்னா அவருக்கு அவுட்புட் பார்க்கறதுக்கான அந்த காலத்துல இப்போ நீங்கள் எடுத்தவொடனே அவுட்புட் பார்க்குறீங்க எல்லாமே பண்ணுறீங்கல்ல, அப்படிலாம் நீங்கள் பார்க்க முடியாது. ரஷ் பார்க்கறதுன்னு ஒரு கலாச்சாரம் இருந்தது. எடுத்துகிட்டு வந்து படத்தை போட்டு அதை டைரக்ட் நடிகர்லாம் இப்போ பார்க்குற மாதிரி கேமராவில் மானிட்டரில் பார்த்துட்றாங்கல்ல, அப்போல்லாம் ஃபிலிம் சார். ஃபிலிமில் என்ன வருது டைரக்டருக்கே தெரியாது. அந்த மாதிரியான ஒரு எந்தூசியா எப்படி எடுக்கிறோங்கிறது அதை எடிட்டிங்கில் தான். பாரதி ராஜா வந்து படத்தை தாண்டி அவர் எடிட்டிங்லேயே பெரிய ஆள். எடிட்டிங்கில் உட்காந்தாருன்னா எதை வைக்கலாம், எதை தூக்கலாம், எதை பண்ணலாங்கிறதெல்லாம் ரொம்ப தேர்ந்த ஒரு விஷுவலைஸ்டு. சார் நீங்கள் முதல் மரியாதையில் ஒரு சிட்டுக்குருவி நடிக்கும் சார். அப்படியே அந்த சீனு, அந்த ஒரு சிட்டுக்குருவிக்கு ஒரு ஷாட் வச்சுருப்பாங்க. எப்படின்னா, அவள் ராதா வந்து ஜன்னல் வழியாக நடந்து போவா, இவர் வீட்டுக்குள்ளே உட்காந்துருப்பார். அந்த சிட்டு வீட்டுக்குள்ளே வந்துடும், சிட்டுக்குருவி அது. அந்த வீட்டுக்குள்ளே வந்தவொடனே ஏ குருவி சிட்டுக்குருவி அப்படிம்பாரு. உடனே அந்த சிட்டுக்கு ஷாட் போகும். அந்த சிட்டு வந்து பாரதியாரோட இவரோட நடிக்கும், நம்ம சிவாஜியோட நடிக்கும். ஏன் சார் ஒரு பறவையோட உட்காந்து நடிக்கிறதுக்கு மாதிரி ஒரு சீனை நீங்கள் இதுக்கு முன்னால் சிவாஜிக்கு பார்த்துருக்கீங்களா? வீட்டுக்குள்ளே ஒரு சிட்டுக்குருவி வந்துச்சுன்னா அந்த சிட்டுக்குருவியில் உட்கார வச்சுட்டு சிவாஜி அதோட பேசுவார். அந்த சிட்டு வார்த்தையை கேட்டுட்டு ராதா ரோட்டில் போகும்போது எசப்பாட்டும்பாங்க. பாட்டுக்கு எசப்பாட்டு. நான் ஒரு பாட்டு பாடினேன்னா அதில் ஒரு நூலை பிடிச்சி நீங்கள் ஒன்று பாடுறதா எசப்பாட்டு.
அப்போ இவர் லவ்வை வந்து சிட்டுக்கிட்ட கன்வே பண்ணுவார். வெளியில் போன ராதா லவ்வை பிக்கப் பண்ணி அவ ஒரு பாட்டு பாடுவா. வீட்டுக்குள்ளே இருக்க வடிவுக்கரசிக்கு இது வந்து ஒரு புகைச்சலாக மாறும். இந்த புகைச்சலா அந்த சீனை எப்படி எடுக்கிறாங்கன்னா, இவ வெளியில் ஓடி வரும்போது இவ வெளியில் ஓடி வருவா. அந்த சந்துக்குள்ளே போய் வீட்டுக்கு ரெண்டுத்துக்கு நடுவில் சந்தில் போயிட்டு ராதா ஒளிஞ்சிக்குவா. ஒளிஞ்சிக்கும் போது சீன் வைக்கிறார் சார். ரொம்ப பயங்கரமான சீன் என்னன்னா, தண்ணி எடுத்து டக்குன்னு இவ ஊத்துன பிற்பாடு ராதா அந்த இடத்துல இருந்து ஓடிடுவா. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஹீரோயின் நின்றுகிட்டே ஒண்ணுக்கு போன சீனை வைக்கிறாரு. இதெல்லாம் தமிழ் சினிமாவிலே கிடையாது சார். அது எப்படி காமிப்பாருன்னா, ஒரு பையன் கேரக்டர் ஓடி வருவான். ஓடி வந்து அவங்க அத்தை என்னன்னு கேட்பான், நீனே வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்ப அந்த இடம் ஈரமா இருக்கும். வாசகர்களுக்கு அவங்க படம் பார்க்குற பார்வையாளர்களுக்கே அது என்னன்னு புரிஞ்சிடும். உடனே அரை மணி நேரம் சண்டை போடுவா வடிவுக்கரசி. அடி யாருடியாவே ஏன் வீட்டு முன்னால வள டைலாக் வரும். ஆக்சுவலாக அந்த படத்தை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் அதிகமாக டைலாக் போயிட்டே இருக்கும், இன்னொரு பக்கம் சைலண்ட் போயிட்டே இருக்கும். நீங்கள் லாஸ்ட் சீனில் கிளைமேக்ஸ் சீனில் 900 அடிக்கு வசனமே கிடையாது அந்த படம். எல்லாரும் முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன இந்த படம் வளன்னு பேசிக்கிட்டே இருக்கே, இந்த பொம்பளையா பேசிட்டு இருக்கா, சண்டையா இருக்கும், பஞ்சாயத்து இருக்கும், ஆள் வருவான், அவனோட சண்டை இதே மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு கிளைமேக்ஸில் ஒரு 900 அடிக்கு எந்த வசனமும் இல்லாமல் படம் போயிட்டே இருக்கும். சார் இந்த இடத்துல வந்து எவனா ஒருத்தன் விசில் அடிச்சிட்டானா தியேட்டரில் அப்படின்னு ஒரு சவுண்டு விட்டானா படம் ஃப்ளாப்பு. பாரதி ராஜா எந்த லெவலுக்கு அந்த டெம்போவை முதல்ல ஏற்றி இருந்தாருன்னா அப்படியே தூக்குவார் சார். ஒரு படம் வரும் முதல் சீனில் இந்த கிராமத்து இதுன்னு சொல்லி அப்படியே ஆரம்பிச்சுட்டு அந்த 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 ஒரு ஏரிக்கரையில் ஒரு கீத்து கொட்டாய் வீட்டுக்குள்ள சிவாஜி யாருமே இல்லாத அனாதையா படுத்து கிடப்பாரு. அப்படியே ஷாட்டு போயிட்டு அந்த ஏரிக்கரையில் இருக்க அந்த வீட்டை காமிச்சிட்டு 2 பசங்க எட்டி பார்ப்பாங்க, 3 பசங்க எட்டி பார்ப்பாங்க. அவர் உள்ள தூங்கிட்டு இருப்பாரு, பசங்க ஏஞ்சி ஓடுவாங்க. இந்த ட்ராலி அப்படியே தள்ளிக்கிட்டே போகும். தள்ளிக்கிட்டே போனால் அந்த இடத்துல வடிவுக்கரசி உட்காந்துட்டு இந்த ஆளை கூட்டிட்டு வரதுக்கு ஆளை அனுப்ப சொன்னா, நீங்க வந்து பஞ்சாயத்துக்கு போன ஆளெல்லாம் அவரை போய் கூப்பிடாமன்னு இங்க பேசிட்டே இருப்பா. அப்படியே பஞ்சாயத்துக்கு போனவங்கன்னா இவர் போய் பேசுறதுக்காக அடுத்த ஷாட் வைப்பாரு. இந்த வீட்டை சுத்தி எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. இந்த உசுறு பிரிஞ்சிட்டா கூட பரவாயில்ல, இவ்வளவு மோசமா இழுத்துட்டு கிடக்க அப்படிம்பாங்க. சார் பக்காவான ஒரு கிராமத்துல வந்து ஒரு குருவி நடிக்கும், ஒரு காத்துல வரக்கூடிய ஒரு அந்த கம்மா கரை நடிக்கும், ஒரு பரிசல் நடிக்கும். ராதாவுக்கு வந்து அதுக்கு முன்னால இப்படி ஒரு கேரக்டரே கிடையாது. அவள் கொசுவம் வச்ச ஒரு புடவையை கட்டிக்கிட்டு ஒரு பரிசல் ஓட்டுற பொம்பளை அவர் நடிப்பா. ரஞ்சினின்னு ஒரு கேரக்டர், அவ தான் வந்து சிவாஜியோட மகள். அவ வந்து சிங்கப்பூர்லேயே பிறந்து சிங்கப்பூர்லேயே வளர்ந்தவ. அவ கிராமம்னா என்னன்னே தெரியாது. அந்த பொண்ணை போடுறாரு. அந்த பொண்ணு வந்து பக்காவான ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு மகளா நடிப்பா. ஷட்டிலா இருக்கும். அம்மா டாமினேட்டடை பார்த்து எரிச்சலான ஒரு பொண்ணு, அப்பா மேல கரிசனத்தோடு இருப்பா. ஆனா அவன் வந்து இவரோட உண்மையான அப்பா இல்லைன்னு அவளுக்கு தெரியாது. உண்மையான அப்பாவா நினைச்சிட்டே இருப்பா. அப்புறம் தான் ரகசியம் உடையும். இந்த கதை எல்லாத்தையும் சுத்திங்க சார். நீங்க நல்லா நினைச்சு பாருங்க. ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயின் வந்தா பூ போட்டு அப்படி காட்டுறவர் தான். அப்படி கை வைப்பாரு, இப்படி கை வைப்பாரு, இப்படிலாம் ஷார்ட் பண்ணவரு. ஒரு ஹீரோயினை கொண்டாந்து காட்டும் போது 2 மலர்கள் ஒன்னா தொடும், அதை வைப்பாரு ஷார்ட்டா. அப்புறம் 2 மலர்கள் இப்படி போகும். அவன் நடிக்கும் அப்படி கையை எப்படி காட்டுவார், இப்படி கையை காட்டுவார்ல, இப்படி ஷார்ட் வச்சவர் ஒரு கிழவனுடைய ஒரு காதலுக்கு ஷார்ட் வைக்கிறாரு சார். அப்படியே அவரோட பழைய காதலில் நீங்கள் மயில் படம் பார்த்தீங்கன்னா 16 வயது நிலவ அவருடைய இருக்கார்ல, நம்மளுடைய ஸ்ரீதேவி இருக்கார்ல, ஒரு மஞ்சள் செம்பருத்தி தலையில் வச்சுக்கிட்டு அவளுக்கு எவ்வளோ சீனு, மாண்டேஜ் சீனு அவ்வளோ வைப்பார். அப்படியே கொடை பிடிச்சிட்டு நடந்து போகிற மாதிரி, ஒரு பூ வச்சுட்டு வர மாதிரி, சிரிக்கிற மாதிரி, அப்படியே கலகலன்னு சிரிக்கிற மாதிரி, பறவைகள் பறந்து போகிற மாதிரி, மேகங்கள் அப்படியே நிற்கிற மாதிரி, காற்று அலைகள் அடித்து மேலே உட்கார்ற மாதிரிலாம் சீனு வச்சவர். ஒரு அலையை நடிக்க வைக்கிறாரு, காற்றை நடிக்க வைக்கிறாரு, மரம் வேகமாக புயல வரும் அப்படியே நிற்க வைப்பாரு. இதெல்லாம் நடிக்க வச்சவர். சிவாஜியை நடிக்க வைக்கல சார். இதான் நீங்கள் ஹைலைட்டாக அதை பார்க்க வேண்டியது. ஒரு குருவியை நடிக்க வச்சவர், ஒரு மரத்தை நடிக்க வச்சவர், ஒரு பரிசலை நடிக்க வச்சவர், ஒரு கிளவி கூட ஒரு டைலாக் வரும், அதை நடிக்க வைப்பார். ஒரு சின்ன டைலாக் வரும், வெளியில் வந்து பார்த்துட்டு வீட்டுக்கு முன்னால் ஒரு கேள்வி இருப்பா, நீ நான் எசப்பாட்டு பாடின அப்படின்னு கேட்பாரு. இந்த வேகாத வயசுல நான் உட்காந்துருக்கேன்னு ஒரு பொம்பளை டைலாக் பேசுவா. அந்த கேள்வியை நடிக்க வச்சவர்.
இத்தனை பேரையும் ஒரு படத்துல பல ஆண்டுகளாக 77 ஆரம்பிச்சு இவ்வளவு தூரம் நடிக்க வச்ச ஆளு சிவாஜியை நடிக்க வைக்கல சார், சும்மா உட்காருங்கன்ட்டார். இந்த படத்தை அப்போ அவருக்கு புரியுமா புரியாதா? அப்போ அவருக்கு உள்ளுக்குள்ள பயம், நம்மளுடைய லெகசி போயிடும், நம்ம இவ்வளோ நாளாக காப்பாற்றின அந்த சினிமா பாரம்பரியம் நமக்குன்னு ஒரு முகம் இருக்குல்ல அது போயிடும் அப்படின்னு அவர் பயப்படுறாரு. நியாயமான பயம். ஏன்னா அவுட்புட்ல எப்படி வரப்போகுதுன்னு உங்க மனசுல இருக்கு, என் மனசுல இருக்கு, ஸ்கிரிப்ட்ல இருக்கு. இது எப்படி வரும்னு அவர் எப்படி நம்ப முடியும்? அப்போ அவருக்கு ஒரு அச்சம் இருக்கு. இவருக்கு தெரியுது நம்ம ஒரு ஊர்ல பார்த்த ஒரு கேரக்டர்ல எப்படி இவனை போர்ட்ரேட் பண்ண போறோம், சிவாஜிங்கிற ஒரு பெரிய நடிகர் எப்படி போர்ட்ரேட் பண்ண இவர் மனசுல இருக்கு. ஆனா கன்வே பண்ண முடியாது, அதை காட்சியில தான் எடுக்க முடியும். கேமராமேனுக்கே நம்ம சொல்றதே கொஞ்சம் தான் கன்வே ஆகும். அப்ப இவ்வளோ ஸ்ட்ரகிளோட அந்த படத்தை அவர் எடுக்கிறார். சிவாஜிக்கு கடைசி வரைக்குமே நீங்க உண்மையா சொல்ல போனா அவர் சொன்னதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த படத்துல சம்பந்தமே இல்லாம சிவாஜிக்கு முதல்ல மாலை போடுவார். முதல் ஓப்பன் ஆகும்போது அறிமுகப்படுத்துறாங்கல்ல, அப்போ ஓப்பனிங் சீன்ல பெரிய ரோஜாப்பூ மாலை எடுத்துட்டு போய் சிவாஜி கணேசன் கழுத்துல போட்டு இவர் வணக்கம் போடுவார். அந்த காட்சிக்கு அந்த படத்துக்கு சம்மந்தமே இல்லை, காம்ப்ரமைஸ் தான் அது. ஏன்னா அது இது வரைக்கும் எடுத்த காட்சிகள்லாம் எப்படி வரப்போகுது என்ன படம்னே தெரியாம பயந்து போய் கிடக்குறாருல்ல. சிவாஜி அவர்களும் எங்க நம்மள வந்து இந்த படத்துல ஒரு நீக்க போறாங்க அப்படிங்கிறதுக்காக தாண்டி அந்த இடம் தாண்டி ஆயிடுச்சு. இப்ப படம் நடிக்க ஆரம்பிச்சுட்டாரு, போயிட்டு இருக்கிறாரு, எல்லாம் முடிச்ச பிற்பாடு கூட அவருக்கு சந்தேகம் இருக்கு, இந்த படம் எப்படி வரும் இது என்னன்னு சந்தேகம் வரும்போது அப்ப அவரை கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக ஒரு பெரிய மாலை எடுத்துட்டு போய் முதல் சீன்ல போட்டு அவரை போட்டு வைப்பாரு. ஆக்சுவலா சார் நீங்க அந்த படத்தை பார்த்தீங்கன்னா முதல் மரியாதைக்கு அந்த படத்துக்கு அந்த டைட்டிலுக்கு சம்மந்தமே கிடையாது. என்ன முதல் மரியாதை? நீங்க அந்த படம் வந்து ஒரு வயசான பொம்பளைக்குமான ஆளுக்கும் ஒரு இவளுக்குமான காதலை சொல்ற படம். ஒரு இளவட்ட பொண்ணை ஒரு இளவட்ட கல்லை தூக்குவார் ஒரு ஆளு, யாரு? கிழவன் தூக்குறான். கிழவன் தூக்கி நிரூபிச்சு அவளை இம்ப்ரெஸ் பண்றான். இப்படிப்பட்ட கதையில என்ன சார் முதல் மரியாதை? யாரு என்ன அந்த கதைக்கு என்ன முதல் மரியாதை? நீங்க ஒரு கிராமத்தின் கதைன்னு வைக்கலாம், அல்லது ஒரு வேற ஏதோ ஒரு டைட்டில் வைக்கலாம். முதல் மரியாதைன்னா என்ன டைட்டில்? அது காம்ப்ரமைசிங். அது இதுக்கு முன்னாடி வெளியான பாரதி ராஜா படங்கள்ல டைட்டிலுக்கும் கதைக்கும் சம்பந்தம் இல்ல. 16 வயது நிலைன்னு ஒரு படம் இருக்குன்னா அதுல 16 வயது நிலையில ஒரு கேரக்டர் ஒருத்தருக்கா 10th பாஸ் பண்ணிட்டு அவ ஓடி வரா, ஓடி வந்து ஆத்தா நான் பாஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னா 15 வயசு முடிஞ்சிச்சு 10ஆவதுல, 16 வயசு அடைய போறா, 16 வயது நிலை படம். சரிங்களா? கிழக்கே போகும் ரயில். அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பின்புலத்தோட டைட்டில் இருக்கு. இந்த முதல் மரியாதைக்கு ஏதாவது டைட்டில் இருக்கா? படம் வந்தமோ அவரை கேட்டாங்க, இது என்னங்க முதல் மரியாதை? படத்துக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை, முதல் மரியாதைன்னு வச்சிருக்கீங்க. அப்ப அவர் என்ன சொன்னாரு, நான் வந்து சிவாஜி செய்த முதல் மரியாதை, இந்த படத்துக்கு அதுக்கு டைட்டிலுக்கு சம்பந்தம் இல்லை, நான் அவருக்கு செய்த முதல் மரியாதை இது, அதனால் இந்த படத்துக்கு முதல் மரியாதை, படத்துக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு விளக்கம் சொன்னாரு. அப்ப இது எல்லாமே சேர்ந்து அந்த படம் வெளியில வரும்பொழுது படம் பார்த்தவங்க அப்பெல்லாம் விநியோகஸ்தர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கே அச்சம். சிவாஜி இப்படி போய் ஊர்காட்டுல போட்டு ஒரு படத்தை காமிச்சோம்னா பார்ப்பாங்களா? ராஜ்பாட் ரங்கத்துறைனா சிவாஜி நடிப்பு பேசுவோம், பராசக்தினா சிவாஜியோட நடிப்பு பேசுவோம், திரிசூலம்னா கண்ணுல இருந்து முகத்துல இருந்து எல்லாமே பேசுவோம். நீங்க வந்து இது வந்து பாவ மன்னிப்புனா சிவாஜியோட உடல் மொழி எல்லாமே பேசுவோம். இந்த படத்தை வந்து விநியோகஸ்தர்களுக்கு என்னன்னே தெரியல, உட்காந்துருக்காரு, பஞ்சாயத்து நடக்குது. விநியோகஸ்தர் சிவாஜி அவர்கள் என்ன படம் பார்த்துட்டு முதல்ல என்ன சொன்னாங்க? அப்பெல்லாம் இப்படி போட்டு காமிக்கிறதுக்கான ஒரு இதெல்லாம் கொஞ்சம் இது இல்லைல்ல சார். அப்பெல்லாம் வந்து இந்த படம் எங்க தூக்குவாங்கன்னா சார், இந்த படம் ரொம்ப பெரிய விஷயமே ராஜா கையில போனதுனால தான். ராஜா வந்து அந்த படத்துல அந்த மியூசிக்கலாக ஒரு கனெக்டிவிட்டியே ஏற்படுத்தும். நீங்க அந்த படத்தை மட்டும் மியூட் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா சிரிச்சிடுவீங்க. ஏன்னா இப்போ வந்து ஒரு மியூசிக் அதை எப்படின்னு கேட்டீங்கன்னா, தீம் மியூசிக்லாம் போடுறாங்களே, ஒரு ஃப்ளூட்டை வந்து தீம் மியூசிக்காக வைப்பாரு. முதல்ல வந்து அப்படின்னு ஒன்று வரும், அது எல்லா இடத்துலையும் வரும். அது எங்கன்னா ரீகால் பண்ற இடத்துலலாம் நீங்க எங்கெல்லாம் பழைய நினைவுக்கு போறீங்களோ அங்கெல்லாம் அந்த சவுண்டு வந்துட்டு, அந்த சவுண்டை வச்சே மியூசிக்ல கதை சொல்லிக்கிட்டே இருக்காரு. இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு சிவாஜிக்கு அப்படி ஒரு படத்துல எங்கேயுமே அப்படி நடந்ததே இல்லை. ஒரு பாட்டுன்னா தனியா ஒரு பாட்டு மியூசிக் போடும், ஒரு கிளைமேக்ஸ் சீன்லாம் ஒரு பயங்கரமா மியூசிக் போடுவாங்க, ஒரு சண்டை காட்சினா ஃபைட் மியூசிக் வரும். இது எதுவுமே இல்லாம ஒரு ஃப்ளூட்டை வாசிச்சுக்கிட்டு இசையும் அதுல கலந்து இந்த படத்தோட போயிட்டே இருக்கு. அப்போ பாடல்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கூட அங்க ஒரு நல்லா டைலாக் வரும், அங்க ஒரு நல்லா இருக்கு, அங்க என்ன இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப இவர் சொல்லுவார், அங்க ஒரு கதை ஒரு ஸ்டோரி வரும்,
அந்த ஸ்டோரி சொன்னோடனே அந்த நிலாவை போய் நம்ம பார்ப்போமா அப்படின்னு ஒரு பாட்டு வரும். எல்லாமே வந்து இயற்கைய காட்சிகள் தான். எதுவுமே கொஞ்சம் வசனம் கொஞ்சம் இசை, அந்த இசையை நீங்கள் நிறுத்திட்டீங்கன்னா அந்த படத்தில் ஒன்றுமே இருக்காது, ஜீவனே இருக்காது. இப்போ உதாரணமாக சிவாஜி கணேசன் வந்து அவருடைய கடைசி காலகட்டத்தில் அவர் காதலியை அல்லது ஒரு விரும்பின பொண்ணை அல்லது ஏதோ ஒரு அன்பு காட்டின ஒரு பொண்ணை ஏக்கத்தோடு படுத்துக்கிட்டு அவள் ஜெயிலுக்கு போயிட்டான். இவர் வந்து கீத்து கொட்டாயில் யாருமே இல்லாத தனி வீட்டில் அவளோட நினைவோடு படுத்துட்டு இருக்காரு. அப்போ வந்து அந்த மியூசிக்கை மட்டும் நீங்கள் நிறுத்திடுங்க, இந்த சீனை எடுத்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு எமோஷனல் வரும்? வராது. அப்போ அவள் வந்து கால் வைப்பா, எல்லாரும் சொல்லி அவளை திரும்ப கொண்டு வந்தாதான் இவர் கொஞ்சம் உயிர் பழிச்சு ஏதாவது நினைவு தருவோம்னு அவர் அங்கே ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி கால் வைக்கும் போது இவரோட கண்களும் இவரோட கையும் ஆடும், நிலம் பேசும். அப்படி எப்படின்னா அந்த நிலம் இருக்குல்ல, அந்த அவள் கால் வச்சோடனே அந்த எர்த்து பேசும். இந்த எர்த்தோடைய வைப்ரேஷன் மியூசிக்கில் வரும். இந்த மியூசிக் வைப்ரேஷனை நீங்கள் உணரும் போதே சிவாஜி அங்கே உணர்வார். சிவாஜிக்கு லைட்டாக உயிர் வரும். இதெல்லாம் பின்னால் வந்து விவேக் காமெடி ஆக்குனாரு. இந்த நடிப்பினுடைய உச்சமான இந்த இதை எல்லாமே பின்னால் சட்டையராக்குனாங்க. ஆனால் அந்த காலத்தில் இந்த படம் பயங்கரமான மறுமலர்ச்சி. ஏன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாம் பார்த்த படங்களில் எல்லாமே பாட்டுன்னா செட்டில் வரும். ஒரு மரம் கூட வரைஞ்சாங்கன்னா செவுத்தில் வரைஞ்சிட்டு அந்த மரத்தில் ஹீரோயின் போய் நிற்கிற மாதிரி நிப்பாட்டுவாங்க. டோட்டலி இவர் என்ன பண்ணுறாரு, ஏரி கரை கம்மா கழுத நாய் பூனை கோழி எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வர்றாரு. எதுவுமே உயிரில்லாத எந்த ஜீவனையும் நீங்கள் அதில் பார்க்க முடியாது, எல்லாமே உயிராக இருக்கும். பரிசல் வந்து உண்மையாகவே போகும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பரிசலில் போகிற மாதிரி சீன் வச்சுட்டு இண்டோரில் 2 பேர் பிடிச்சி ஆட்டுவாங்க, ஷாட் வைப்பாங்க. ஆனால் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா சார், பாரதிராஜனோட மேக்சிமம் நிறைய படங்களில் எல்லாமே ஷாட்டில் வந்து இதுதான் இருக்கும், இல்லை க்ளோஸ்அப் காட்சிகள் தான் அதிகமாக இருக்கும். அதே க்ளோஸ்அப் காட்சியில் என்ன உணர்ச்சியை காட்டுறாரோ அதே லாங் ஷாட்டில் அதே உணர்ச்சி வரும். பரிசலோடு அப்படி தள்ளிட்டு போகிறது காமிக்கும் போது அதே உணர்ச்சி வரும். இவர் அங்கே வந்து கம்மாக்கரையில் நடந்து ஓரமாக அந்த மேலே நடந்து வருவோம், லாங் ஷாட்டில் எடுப்பாங்க, ட்ராலியில் வச்சுலாம் எடுப்பாங்க. அப்படி ட்ராலிக்கு மேலே லாங் ஷாட்டில் மேலே போய் இது வச்சு ஜிம்மிச்சு வச்சு எடுப்பாங்க. இந்த ஷாட்லேருந்து எடுக்கும்போது கேமரா மேலேருந்து அப்படியே இறங்கி போய் அந்த ஆற்றை அள்ளும், ஒரு பொக்கலைன் அழுற மாதிரி இந்த காட்சி கீழே இறங்கி போய் அள்ளும், தண்ணி அப்படியே ஓடும். இப்போ இவ்வளவுத்துக்கும் என்ன காட்ட முடியும்? நீங்கள் காட்சியாக எடுத்துட்டீங்க, இசை இல்லைன்னா அவ்வளோதான். அந்த படம் வந்து சார் மியூசிக்கல் ட்ரீட்மெண்ட், இசையோடு சேர்ந்து எடுக்கப்பட்ட ஒரு கிராமத்துக்கு, அதில் வந்து ஒரு கிராமத்தை கொண்டு வந்த அந்த பாரதி ராஜா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் போதே உங்களோட மியூசிக் ட்ராவல் ஆகும். அப்புறம் அந்த பசங்க எப்படி வருவாங்கன்னா ஓப்பனிங் சைட்ல இந்த படம் எவ்வளோ கும்மாளமான படம்னு அப்படியே உங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குதிச்சு குதிச்சு கொண்டு போவோம் அந்த படம். இந்த மியூசிக் ராஜா இல்லாமல் வேற யாராவது அந்த படத்தில் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் ஒன்றுமே இல்லாமல் ஆயிருக்கும். கிராமத்தை உணர்ந்து அந்த இசையை உணர்ந்து அதோட இங்கே கிராமத்து காட்சியில் என்ன சார் பெருசாக ஃப்ளூட் வரும், தார தப்பட்ட உரிமை இதுதான் நீங்கள் வைக்க முடியும். ஃப்ளூட் வரும், அதில் லவ்வில் ஃப்ளூட் வரும். இந்த பையன் புல்லாங்குழல் வாசிக்கிறவனாவே வீட்டுக்குள்ளே இருப்பான். அவன் என்ன பண்ணுவான்னா சிவாஜி செய்கிற எல்லா சேட்டைகளுக்கும் அவன் ஃப்ளூட் வாசிப்பான். ஒரு ஆள் எப்படி மியூசிக்காக கதை யோசிக்கிறார் பாருங்க. இதில் உண்மையாகவே செல்வராஜனுடைய கதைன்னு ஒன்று இருந்தாலும் இதை பாரதி ராஜா வந்து அவருக்கேற்ற காட்சிகளோடய அதை வைக்கிறாரு. இதை தாண்டி நீங்கள் காட்சியாக ஃப்ளூட்டை வச்சுட்டீங்க, அது ஓகே, என்ன வேணா போடலாம். ராஜா அதுக்கு மேலே ஒரு ஃப்ளூட்டை கொண்டு போய் தீம் மியூசிக்காக வைக்கிறாரு. முதல்ல ஒரு லேயரில் பிடிச்சி கடைசி படம் முடிகிற வரைக்கும் அந்த லேயர் கனெக்டிவிட்டி அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். அந்த படத்தை நீங்கள் மியூசிக்கலாக கேட்டிங்கன்னா சார் பிரமாதமாக இருக்கும், இசையாகவே அந்த படம் பிரமாதமாக இருக்கும். இந்த மொழியை சிவாஜியால் புரிஞ்சிக்க முடியல. இது வந்து ஒரு விஷுவல் லாங்குவேஜ், ஒரு மியூசிக்கான இருக்கக்கூடிய மியூசிக் கலந்த ஒரு விஷுவல் லாங்குவேஜ். அவர் அப்படி கிடையாது, எல்லாமே வசனங்களாகவும் உச்சரிக்கிற வசனங்களாகவும் முகபாவனைகள் ரியாக்ஷனாகவும் காட்டக்கூடிய ஒரு சினிமாவில் வந்தவர். இந்த சினிமா எப்படி அவர் புரிஞ்சிக்க முடியும்? அப்போ நாங்கள் இதை உட்காந்து பேசும்போது அப்போ நாங்கள் நினைச்சோம். ரொம்ப நன்றி சார், ரொம்ப உங்கள் நேரத்தை ஒதுக்கி பாரதி ராஜா அவர்கள் குறித்து பலருக்கும் தெரியாத அவர் உங்ககிட்ட சொன்ன தகவல்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. ரொம்ப நன்றி சார். இந்த வாய்ப்பை நீங்கள் எனக்கு கொடுத்ததுக்காக மிக்க நன்றி. நன்றி சார்.